ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி P4 Pro 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு வர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 1.5K ரெசல்யூஷனில் கொடுக்குறாங்க. கூடவே 144 Hz ரிப்செட் கொடுக்குறாங்க. அதே போல் பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து 6500 nits கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து சும்மா வெறித்தனமாக இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்தங்காட்டி பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. 144 Hz ரிப்செட் இருக்கிறதுனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. கூடவே நம்மளுக்கு பிரைட்னஸ் லெவலில் வந்து 6500 கொடுக்குறதுனால நம்மளுக்கு அவுட்டோர் ரிசர்ச் வெளிச்சத்துலேயும் நல்ல பிரைட்டாகவே டிஸ்பிளே தரீங்க. ஒரு அருமையான டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. அடுத்து கேமரா 50 MPக்கான நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 8 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு சோனி IMX AA2 அப்படிங்கிற சென்சாருங்க. நல்ல இமேஜ் குவாலிட்டி எல்லாமே பெட்டராகவே இருக்குது. ஓகேங்களா, அதாவது கேமரா வந்து 4K வீடியோ 30 fps நம்ம வந்து ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குது. அது OIS சப்போர்ட் எதுக்குன்னா நம்மளுக்கு ஸ்டேபிளாக வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா, அதனால் நல்லா கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட்லி 50 MPக்கான கேமரா கொடுக்குறாங்க. நம்ம அது 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இந்த கேமராவும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 7000 mAh பேட்டரிங்க, இல்லை மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. 47 நிமிஷம் சார்ஜ் போட்டாவே போதுங்க, சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு இருக்கிறாங்க. நல்லா மேசிவானது தான். ஏன்னா நம்மளுக்கு 7000 mAh பேட்டரி வந்து எல்லா ஃபோன்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அதே போல் தான் கொடுத்துக்கிறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண சார்ஜர் 80 வாட் கொடுத்துக்கிறாங்க. நல்லா வரவேற்க தாங்க. சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு மேசிவான பேட்டரி ஒரு நம்ம 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. அப்புறம் 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இன்டெக்ஸ் வச்சுக்கிற மொபைல் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் 27,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. 26,000 to 27,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஆஃபரில் 26,000 வரலாங்க. ஒரு நல்ல பட்ஜெட் ஃபோன் சொல்லாங்க, ஏன்னா மிட்ரேஜில். அதே போல் ப்ராசஸுமே ஸ்னாப்ட்ராகன் 7 4 Gen 4 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 அப்படிங்கிறது 11 லட்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வருதுங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குங்க. பத்தாவதுக்கு ஹைப்பர் விஷன் AI பூஸ்டர் கொடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் பூஸ்ட்டு நல்லா AI ஃபீச்சர் கொடுக்கறனால இன்னும் நம்மளுக்கு பூஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குது. ஓகேங்களா, அதாவது ப்ராசஸ் வைஸும் நல்லாவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் அவங்களே சொல்கிறாங்க மற்ற இந்த செக்மெண்ட்டில் காம்படிட்டர், அதாவது இந்த பட்ஜெட்டில் மற்ற ஃபோனை விட இது பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதே போல் IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குங்க. தண்ணீருக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஏன்டா 15 வரப்போகுதுங்க. இது ஒரு தரமான ஃபோன் சொல்லாங்க. ஏன்னா இதோட ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக ஃப்ளாக்ஷிப் லெவல் இருக்குது. ஒரு பட்ஜெட்டில் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி வந்த ஃபோன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே இது அதை விட ஒரு பெட்டராக இருக்குது. ஏன்னா விவோவில் P1 P2 எல்லா ஃபோன் நல்லாவே இருந்துச்சுங்க. அதே போல் இந்த விவோ P4 Proவும் ஒரு தரமான ஃபோனாக வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. என்ன கேட்டால் அது இப்போ சொல்லுவேன். எனக்கும் 25,000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஃபோன் வேணுங்க, தாராளமாக இந்த ஃபோனை எடுக்கலாங்க. ஒரு அருமையான ஃபோன் சொல்லாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு டிஸ்பிளே ஒரு அருமையான டிஸ்பிளே, கேமராவும் நல்லாவே இருக்குதுங்க, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது, ப்ராசஸும் நல்லாவே இருக்குது. 4 இருந்தால் ஒரு ஃபோனுக்கு தேவைங்க. இந்த 4மே தரமாக கொடுத்துருக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்குது. ஏன்னா பூஸ்டர் கொடுத்துருங்க. நம்ம கேம் விளையாடனாலுமே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.